வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 தேர்தலில் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இறங்கி வெற்றி பெற்ற திமுக தொகுதி பங்கீடில் இந்திய முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள பிரதான அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் வேலைகளை தற்போதே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் 5-6 மாதங்களே இருக்கின்ற நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேசிய அளவில் தொடங்கி மாநில அளவில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தலைவர்கள் தற்போது தொடங்கியிருக்கிறாங்க. இன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திமுக மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி கட்சி சார்பாக இந்திய முஸ்லீம் லீக் கட்சியில் இருந்து நவாஸ் கனி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை வேலூர் மக்களவை தொகுதி இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ராமநாதபுரத்தில் மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிடும் அப்படின்றது பாஜக சார்பாக பிரதமர் மோடி போட்டியிட வாய்ப்பு இருக்குன்றதும் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு வந்துட்டுருக்கு. அதனால் ராமநாதபுரத்தில் திமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா வரும் வாரங்களில் மதிமுக, இடதுசாரிகள், விசிக, கொங்கு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.